ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோயில் அரசே சரணமையப்பா. 117வது திருப்பெயர் நாமா. தோர்தண்டாய நமஹா. தடி போன்ற கைகளை உடையவனுக்கு நமஸ்காரம். தோர்தண்டா, கைகள் தடி போல, வைரம் பாய்ந்த மரம் போல உறுதியான கைகள் இருக்கிறதுனால இந்த பேர். அல்லது தண்டம் தாங்கி கையுடையவனும் ஒரு அர்த்தம். சுவாமி பெரம்ப வச்சுருக்கார் அப்படிங்கிறது சொன்னதாக இருக்கிறதுனாலையும், சன்னியாசி ரூபமாக இருக்காருங்கிறதுனாலையும் இந்த அர்த்தம் செல்லும். இன்றைக்கும் எல்லா சாஸ்தா பிரீத்திகளாகட்டும், பகவானுடைய எல்லா சன்னதிகளாகட்டும், பெரம்பு சாத்தித்தான் இருப்பார் சுவாமி. பெரம்பும் விபூதிப்பையும் செங்கல வெட்ட விளக்கும் வச்சுட்டா சுவாமி சாநித்தியம் அங்கே இருக்குங்கிறது மாறாத ஒரு சம்பிரதாயம். இன்றைக்கும் சபரிமலையை நட அடைக்கும்போது பகவானுடைய கையில் அந்த திருப்பெரம்பை சாத்தி விபூதியும் சாத்தி வைக்கிறதுங்கிறது தரிசனம் பண்ணியவர்களுக்கு தெரியும். அதனாலையும் இந்த அர்த்தம் பொருந்தும். சண்டாயுத வரோத்பாசி தோர்தண்டாய நமோ நமஹா அப்படின்னு மணிகண்ட மகாசாஸ்திர அஷ்டோத்திரம் இது தெரிவிக்கிறது. செண்டாயுதத்தனே தண்டார்புயத்தனே தீர்த்தனே சாத்தையனே அப்படின்னு நெற்குப்பை ஸ்ரீ வைரவ பாரதியார் இயற்றிய சேவகப்பெருமாள் பதிகம் அப்படிங்கிற இடத்துலையும் இதையே சொல்கிறார். சேவகப்பெருமாள் ஐயனார் அப்படிங்கிறவர் சிங்கம்புணரி சிவகங்கை மாவட்டத்தில் அருள் பாலிக்கிறார். நிறைய இடங்களில் சேவகப்பெருமாள்னு சொல்கிறது உண்டு. அதாவது குதிரை மேலே ஏறி இருக்கக்கூடிய மூர்த்திக்கு சேவகப்பெருமாள் அப்படின்னு பெயர். அதனால் தோர்தண்டாய நமகான்னு தடியை வைத்து கொண்டிருப்பவர், தடி போன்ற கைகளுடையவர் அப்படிங்கிறதான அர்த்தமும் இங்கே தெரியறது. அது ஏன் தடி போன்ற கையின்னு கேட்டால், நம்மளெல்லாம் தாங்கணுமே, எந்த விதமான ஒரு பாபங்களையும் போக்குறதுக்கான ஒரு விசேஷமான ரூபமாக இருக்கக்கூடியதான வர்ணனையாக தெரிவிக்கிறது. அச்சங்கோவில் அரசே சரணமையம். அச்சனார் கோவில் அரசே சுவாமியே சரணமையப்பா.